வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி சட்டமன்றத்தில் செய்தியாளரை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி, தீபாவளி பண்டிகை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 10 கிலோ அரிசி, 2 கிலோ சர்க்கரை இலவசமாக வழங்கப்படும் எனவும், மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை தீபாவளிக்கு முன்பாக திறக்கப்பட்டு ரேஷன் கடைகள் மூலம் இவைகள் வழங்கப்படும் என்றார். நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழக மாநாடு குறித்த கேள்விக்கு, விஜயின் மாநாடு வெற்றி பெற வாழ்த்துக்கள் எனவும், மாநாட்டிற்கு அழைப்பு வந்தால் அதன் பிறகு செல்வது குறித்து யோசிப்பேன் என்றார். மேலும் தமிழக வெற்றி கழகத்துடன் வரும் தேர்தலில் கூட்டணி வைப்பீர்களா என்ற கேள்விக்கு, தேர்தல் நேரத்தில் கூட்டணி குறித்து யோசிப்போம் என்றார். மக்கள் அனைவரும் எதிர்பார்க்கின்ற நியாய விலை கடைகள் திறப்பது குறித்து அரசு முடிவெடுத்து தீபாவளிக்கு முன்பாக அனைத்து ரேஷன் கடைகளையும் நியாய விலை கடைகளையும் திறக்க ஏற்பாடு செய்திருக்கின்றது. முதலில் அந்த நியாய விலை கடைகளில் 2 கிலோ சர்க்கரையையும் 10 கிலோ இலவச அரிசி தீபாவளிக்காக வழங்கப்படும். இந்த சம்பள பாக்கி வாடகை அது கடையில் பணியாற்றுபவர்களுக்கு 1 மாதம் சம்பளம் அளிக்கப்படும். பிறகு தொடர்ந்து அவர்கள் சம்பளம் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படும். எவ்வளோ நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்கீங்க? கடைகள் எல்லாமே இது ரெடி ஆகிடுச்சு. ரேஷன் கடை இடம் இருக்கு எல்லா தொழிலும். அது 1,45,00,000 ரூபாய் ஒதுக்கியிருக்கோம். அடுத்து அரிசி, சர்க்கரை இந்த இரண்டும் இப்போ டெண்டர் வச்சு வாங்கி கொடுக்கணும். அது சும்மா ஒரு அரிசி, அது ஒரு 2 கிலோ அரிசி, 2 கிலோ சர்க்கரை, 10 கிலோ அரிசி. இப்போ இந்த இலவச அரிசி திட்டம் வீடு தேடி கொண்டு போகிற திட்டம் ஏதாவது இருக்கா சார்? மட்டும் ரேஷன் கார்டு தந்த பிறகு அங்கேயே கொடுக்கலாம். வீடு தேடி போகிறத பற்றி அரசு ஆலோசனை செய்யும். சார், இந்த மாநில அந்தஸ்து தொடர்பாக தீர்மானம் போட்டீங்க, பிரதமரை பார்க்கறதா சொல்லி டெல்லி போகிறாங்க. அனுப்பிச்சிருக்கோம். மாநில சம்பந்தமாக தீர்மானத்தை அனுப்பிச்சிருக்கோம் மத்திய அரசுக்கு. சந்திப்பதற்கும் ஒரு எண்ணம் இருந்து கொண்டிருக்கிறது. சந்திப்பதற்கும் ஒரு எண்ணம் இருந்து. சார், இப்போ ஒரு மாநில கட்சி ஆரம்பித்து 2 முறை நீங்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருக்கீங்க. இதே போல நடிகர் விஜய் உங்களுக்கு வேண்டிய நண்பர் தான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு நம்ம என்ன சொல்றது? வாழ்த்துக்கள். நல்லா வரணும். மனதாருடைய வாழ்த்துக்கள். இப்போ ஒரு விரைவில் ஒரு மாநில மாநாடு நம்ம புதுச்சேரிக்கே நடத்த போறாரு. அதுக்கு அவருக்கு நம்ம என்ன சொல்றது சார்? எல்லாவற்றிற்கும் அவர் மேலும் மேலும் உயர்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கு அழைப்பு என்ன வந்திருக்கு சார்? நீங்கள் மாநாட்டுக்கு எல்லா முதலமைச்சருக்கும் அழைப்போம் அப்படின்னு இதுவரை இல்லை. அழைச்சா போவீங்களா? அதை பற்றி அப்புறம் சிந்திப்போம். காரைக்கால் மாவட்டம் நகராட்சி சந்தை திடலில் ஞாயிற்றுக்கிழமைகளில் வார சந்தை செயல்பட்டு வருகின்றது. இங்கு வெளியூர்களில் இருந்து ஏராளமான வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் காய்கறி, பழங்கள், மளிகை பொருட்கள் உள்ளிட்ட பொருட்களை சந்தைப்படுத்தி வியாபாரம் செய்து வருகின்றனர். இங்கிருந்து காரைக்காலில் உள்ள ஹோட்டல்கள், காய்கறி கடைகளுக்கு காய்கறிகள் இலவச டோர் டெலிவரி மூலம் அனுப்பப்பட்டு வருகின்றது. இன்று வார சந்தையில் காய்கறிகளை கொள்முதல் செய்து காரைக்காலில் உள்ள சில கடைகளுக்கு டெலிவரி செய்ய சரக்கு வாகனம் ஒன்றில் காய்கறிகளை ஏற்றி காரைக்கால் மேற்கு புறவழி சாலை வழியாக சென்று கொண்டிருந்த பொழுது காரைக்கால் ஜிப்மர் அருகே வரும்பொழுது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் சரக்கு வாகனத்தில் வந்த ஓட்டுநர் உள்ளிட்டு மேலும் ஒருவருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. வாகனத்தில் ஏற்றி வரப்பட்ட தக்காளி, வெங்காயம், கத்தரிக்காய், காலிஃப்ளவர், குடைமிளகாய், உருளைக்கிழங்கு உள்ளிட்ட காய்கறிகள் சாலையில் சிதறி கிடந்தது. இதனுடைய அந்த வழியாக வந்த தீயணைப்பு துறையினர் உடனடியாக சரக்கு வாகனத்தை கயிறு கட்டி இழுத்து இயல்பு நிலைக்கு கொண்டு வந்தனர். விபத்து காரணமாக கும்பகோணம் காரைக்கால் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து காரைக்கால் நகர போக்குவரத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 1 கிலோ தக்காளி 80 ரூபாய்க்கு மேல் விற்கும் நிலையில் 300 கிலோ தக்காளி உபயோகப்படுத்த முடியாமல் போனதில் 25,000 ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக காய்கறி வியாபாரி வேதனை தெரிவித்தார். கடலூர் தேவனாப்பட்டினத்தை சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் சென்றனர். அப்பொழுது கடலுக்குள் வீசிய வலையை இழுக்க முடியாது திகைத்தனர். அப்பொழுது வலையை அருகில் இழுத்து பார்த்தபொழுது ஒரே வலையில் பாறை வகையை சேர்ந்த மீன்கள் சுமார் 150 டன் எடை கொண்ட மீன்கள் ஒரே வலையில் சிக்கியதில் மீனவர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர்.
புதுச்சேரி வைத்திக்குப்பத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத பக்தவச்சல குணபாண்டரங்கன் சன்னதி ஸ்ரீ வெங்கடாச்சலபதி பஜனை கூடம் சார்பில் 61ஆம் ஆண்டு புரட்டாசி மாத உற்சவம் கோலாகல திருவிழா நடைபெற்று வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக புரட்டாசி மாத 3ஆம் சனிக்கிழமையான இன்று ரதோற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து வைத்திக்குப்பம் பஜனை கூடத்திலிருந்து திருத்தேர் வீதியுலா நடைபெற்றது. அப்பொழுது பக்தர்கள் பஜனை பாடல்கள் பாடியபடி சென்றனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் மக்கள் அடிப்படை பிரச்சினை மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் என தொடர்ந்து சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் செய்து வருகின்றார். இதனிடையே சமீபத்தில் தொகுதியில் பல்வேறு இடங்களில் பசியால் யாசகங்கள் எடுக்கும் நபர்களை கண்ட சமூக சேவகர் இனி தொகுதி முழுவதும் மக்களின் பசியை போக்க பசியில்லா உழவர்கரை எனும் திட்டத்தை துவக்கி தொகுதி மக்களின் பசி ஆற்றுவேன் என உறுதியளித்தார். அதன்படி மக்கள் யாரும் பசியுடன் இனி உறங்கக்கூடாது எனும் அடிப்படையில் உழவர்கரை தொகுதியில் பசியில்லா உழவர்கரை திட்டத்தை ரெட்டியார்பாளையம் கம்பன் நகரில் துவக்கி வைத்தார். இதில் ஏழை எளியோர் சுமார் 500க்கும் மேற்பட்டோருக்கு உணவளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சசிபாலன், பாசறை நிர்வாகிகள், ஊர் முக்கிய நிர்வாகிகள், பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த திட்டத்திற்கு உழவர்கரை தொகுதி மக்கள் பெரிதும் வரவேற்பு அளித்துள்ளனர். தற்போதுள்ள காலகட்டத்தில் வெள்ளித்திரை, சின்னத்திரை நடிகர்களை விட சமூக வலைதள பிரபலங்கள் மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமாகி வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரியில் ட்ரெண்டிங் பாண்டிச்சேரி என்கின்ற அமைப்பு சார்பாக கிரிக்கெட் போட்டி கிருஷ்ணா நகர் பகுதியில் உள்ள கேசவன் மைதானத்தில் நடைபெற்றது. ட்ரெண்டிங் பாண்டிச்சேரி அமைப்பின் நிர்வாக இயக்குநர் பிரியன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கமலா ரியல் எஸ்டேட் மற்றும் ஹோட்டல் ரிவேராவின் நிர்வாக இயக்குநர் சின்மயன் வைத்தியநாதன் கலந்து கொண்டு கிரிக்கெட் போட்டியை துவக்கி வைத்தார். மேலும் நிகழ்ச்சியில் புதுச்சேரி மற்றும் சென்னையை சேர்ந்த சமூக வலைதள பிரபலங்கள், சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரை நடிகர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். சுமார் 8 அணிகள் பங்கேற்ற போட்டி ஒரு நாள் முழுவதும் நடைபெற்றது. ஜெயமூர்த்தி அறக்கட்டளை சார்பில் இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் முருங்கப்பாக்கம் ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலயத்திடலில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஜெயமூர்த்தி அறக்கட்டளை தலைவர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி மருத்துவ முகாமை துவக்கி வைத்தார். இந்த மருத்துவ முகாமில் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையை சேர்ந்த மருத்துவர்கள் கலந்து கொண்டு கண்ணில் புரை, கண்ணில் சீழ்வடிதல், கண்ணில் பூ விழுதல், இரத்த அழுத்தம் ஆகியவை குறித்து சிகிச்சையும் ஆலோசனைகளும் வழங்கினார்கள். அதேபோன்று எம்பிஆர் மருத்துவமனையை சேர்ந்த மருத்துவர்கள் கலந்து கொண்டு இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய், இரத்த பரிசோதனை, இசிஜி, எலும்பு தேய்மானம் பற்றிய இலவச மருந்துகள் மற்றும் ஆலோசனைகளையும் வழங்கினர். மேலும் டாக்டர் ஸ்ரீ விஜயலட்சுமி தன்வந்திரி பல் மருத்துவமனை மருத்துவர்கள் கலந்து கொண்டு பல்வலி, பல் கூச்சம், பல்லியில் சீழ்வடிதல், வாய் துர்நாற்றம், பல் சீரமைப்பு, பற்கள் பரிசோதனை மற்றும் பற்களை பற்றி ஆலோசனைகளையும் வழங்கினார்கள். இதேபோன்று டாக்டர் தாமோதர குமரன் கலந்து கொண்டு வாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை மற்றும் சினைப்பை புற்றுநோய், வயிற்று புற்றுநோய் உள்ளிட்டவைகள் பரிசோதனைகள் செய்தும் ஆலோசனைகளையும் வழங்கினர். முகாமில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டி செயற்குழு உறுப்பினரும் அரியங்குப்பம் தொகுதி காங்கிரஸ் பிரமுகர் செந்தில்குமார் மற்றும் கதிர்காமம் தொகுதி திமுக பிரமுகர் வடிவேல் உட்பட நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். இந்த இலவச மருத்துவ முகாமில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை தொகுதி நயினார் மண்டபம் மூகாம்பிகை நகரில் அருள்மிகு திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் திருப்பணி நடைபெற்று வரும் நிலையில் அதன் திருப்பணிக்காக நன்கொடை வழங்கும் நிகழ்ச்சி ஆலய வளாகத்தில் நடைபெற்றது. இதில் பாரதிய ஜனதா கட்சி முதலியார்பேட்டை தொகுதி பொறுப்பாளர், சமூக சேவகர், முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சத்யராஜ் 1 லட்சம் ரூபாய் நன்கொடையை தனது சொந்த செலவில் ஆலய திருப்பணி நிர்வாகிகளிடம் வழங்கினர். அப்பொழுது ஆலய நிர்வாகம் சார்பில் அவருக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. உடன் பாஜக நிர்வாகி மீனாட்சி சுந்தரம், துரைராஜ், முரளி, கிருஷ்ணசாமி, சரவணன், கொலஞ்சியப்பர் மற்றும் ஆலய நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பக்த ஜனாசபாவின் சார்பில் கடந்த 31 ஆண்டுகளாக புதுச்சேரியிலிருந்து திருப்பதி திருமலைக்கு பெருமாளின் பக்தர்கள் பாத யாத்திரையாக சென்று 4வது சனியன்று ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை தரிசிப்பது வழக்கம். அதன்படி ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பக்த ஜனசபாவின் 32ஆம் ஆண்டு பாத யாத்திரை புதுச்சேரியில் இருந்து இன்று காலை தொடங்கியது.
முன்னதாக ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் மற்றும் பஜனைகளும் நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்களுக்கு லட்டு பிரசாதமும் வழங்கப்பட்டது. இந்த பாத யாத்திரையில் கடலூர், விழுப்புரம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த பெருமாளின் பக்தர்கள் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோவிந்தா என்ற கோஷத்துடன் பாத யாத்திரையாக புறப்பட்டு சென்றனர். இன்று தொடங்கிய பாத யாத்திரையானது வருகின்ற 11ஆம் தேதி திருப்பதி திருமலையை சென்றடைந்து அங்கு ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை தரிசித்து மீண்டும் புதுச்சேரி திரும்புகின்றனர். பாத யாத்திரைக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பக்தஜன சபாவின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் செய்திருந்தனர். போதை மற்றும் மது தடுப்பு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமானது கடலூர் ஓட்டி, முதுநகர், கடலூர் என்டி, புதுநகர், கடலூர், திருப்பாதிரிப்புலியூர், தேவனாப்பட்டினம், ரெட்டிச்சாவடி உள்ளடங்கிய 7 பகுதிகளில் நடைபெற்றது. கடலூர் முதுநகர் 42வது வார்டு கவுன்சிலர் திமுக செந்தில் இந்த முகாமை ஏற்பாடு செய்திருக்க, இதில் முதுநகர் காவல் நிலையத்தை சேர்ந்த உதவி ஆய்வாளர் ஆனந்தகுமார் மற்றும் உதவி ஆய்வாளர் முருகன், திமுக கடலூர் மாவட்ட செயலாளர் KS ராஜா, மேலும் அப்பகுதியை சேர்ந்த அனைத்து கட்சி கவுன்சிலர்களும் கலந்து கொண்டார்கள். இதில் உரையாற்றிய ஆனந்த்குமார் கூறியதாவது, போதை வஸ்துகளான மது, கஞ்சா, குட்கா, புகையிலை, லாட்டரி, ஆன்லைன் பண மோசடிகள், பெண் பாலியல் வன்கொடுமைகள், இதிலிருந்து தங்களையும் மக்களையும் காத்துக்கொள்ள வேண்டியது உங்கள் ஒவ்வொருவரின் கடமையாக இருக்கின்றது என்றும், அதனைத் தொடர்ந்து முடிந்தளவு எல்லோரது வீட்டிலும் CCTV கேமரா பொருத்துங்கள். ஏனெனில் குற்றம் செய்ய வருபவர்கள் CCTV கேமராவில் அடையாளம் கண்டுகொள்ளப்படுவார்கள். மேலும் வருங்கால சந்ததியினரை காக்க போதை மற்றும் மது தடுப்பு விழிப்புணர்வு அவசியம் நம் அனைவருக்கும் தேவை என்ற முகாமில் கூறியதோடு, எங்களோடு மது, கஞ்சா மற்றும் போதை வஸ்து கல்விக்கும் நபர்களை காவல்துறையிடம் அடையாளம் காண செய்யுங்கள். காக்கி சட்டை போட்டு செய்யும் வேலையை நீங்கள் காக்கி சட்டை போடாமல் செய்கிறீர்கள். அப்படி செய்யும் பொழுது அந்த செயல் மிகவும் புனிதமாகின்றது என்றும், இவரை தொடர்ந்து பேசிய ராஜா, கட்சி உறுப்பினர்கள் ஒவ்வொருவரது வீட்டிலும் அவசியம் CCTV கேமரா பொருத்த வேண்டும். அப்பொழுதுதான் சமுதாயத்தில் நடக்கும் சீர்கேடுகள் மற்றும் மது போன்ற தீய வஸ்துகளை கட்டுப்படுத்த முடியும் என்றார். முனைவர் சண்முகம் எழுதிய வாழ்வியல் வழிகாட்டி வள்ளலார் என்ற தலைப்பில் நூல் வெளியீட்டு விழா தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. வள்ளுவர், வள்ளலார் ஞான தர்மசாலை நடத்திய வள்ளல் பெருமானார் வருவிக்க உத்தமன் பெருவிழா புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு நிர்வாகி சித்ரா வரவேற்க பக்கிரிசாமி, விஜயன், ஆனந்தராஜ் ஆகியோர் தலைமை தாங்கினர். நிகழ்ச்சியில் முனைவர் சண்முகம் எழுதிய வாழ்வியல் வழிகாட்டி வள்ளலார் என்ற தலைப்பில் நூல் வெளியிடப்பட்டது. நூலை கலை மாமணி பழனிசாமி அவர்கள் வெளியிட லிங்கநாதன் பெற்றுக்கொண்டார். இறுதியாக நிகழ்ச்சியில் வள்ளுவர், வள்ளலார் தர்மசாலை நிர்வாகி, ஆதிசக்தி சங்கத்தின் செயலாளர் ஹரிகரன் மற்றும் நிர்வாகிகள் ஞானமணி, குப்புசாமி, ஆல்பர்ட், மாதவன், கவிஞர் ராஜலட்சுமி, முனைவர் சச்சிதானந்தம், வீரப்பன், ஹரி, லக்ஷ்மணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.